குழந்தை இல்லாதவங்க இந்த ஒரு கோயிலை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. அப்படி நம்ம வந்த கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் திருச்செந்தூர்னு சொல்லக்கூடிய ஆய்க்குடி நம்ம ஊர் பாலசுப்ரமணிய சாமி திருக்கோயிலுக்கு தான். திருச்செந்தூருக்கு அடுத்தபடியாக சூரசம்ஹாரம் வெகு விமர்சையாக நடக்கும்னா அது நம்ம ஊர் ஆய்க்குடியில் தான். கல்யாணம் ஆகி எனக்கு இத்தனை வருஷம் ஆகியும் குழந்தை இல்லைன்னு வருத்தப்படுறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கறதுல அவ்வளோ சக்தி வாய்ந்தவர் இவர். ஏன்னா இங்கே இருக்க முருகர் பாலன் வடிவத்தில் இருக்கார். அதனால் குழந்தை இல்லாதவங்க கந்தசஷ்டிக்கு இங்கே வந்து கந்தசஷ்டி விரதம் இருந்து உங்கள் மனக்கவலையை அவர்கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவர் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுப்பார். ஏன்னா இவர் அவ்வளோ சக்தி வாய்ந்தவர். ஆய்க்குடியில் எல்லாருக்கும் தனித்தனி குலதெய்வம் இருந்தாலும் ஆய்க்குடிக்கே கடவுளாக இருக்கவர் தான் பாலசுப்ரமணிய சாமி. கண்டிப்பாக எல்லாரும் வாங்க, முருகனோட அருளை பெற்றுட்டு போங்க. யாருக்கெல்லாம் இந்த ஆய்க்குடி முருகரை பற்றி தெரியுமோ கமெண்டில் சொல்லிட்டு போங்க. வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு போங்க.